மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். மெடிடேஷன்லாம் கற்றுக்க முடியாது. மெடிடேஷன் தானாக வரணும். அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா இருக்கணும். யூனோ வாட் இஸ் சும்மா இருக்கணும்? டூயிங் நத்திங், நோ ப்ரொடக்டிவிட்டி. ஒரு வேலையும் பண்ணாமல் சும்மா சில வார்த்தைகளுக்குள்ள வெட்டியாக இருக்கிறது, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது, அந்த நிலை இருக்கணும். அப்போ அது எப்படி பண்ணுவீங்க? ப்ராக்டிஸ் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1 hour, ஜாஸ்தி கூட வேண்டாம், 1 hour பெட்டில் படுத்துட்டு மேலே உங்கள் சீலிங்கை பார்த்துட்டு சும்மா இருங்க. கஷ்டம். ஆக்சுவலி நம்ம நினைக்கிறோம் இட் இஸ் வெரி ஈஸின்னு. அதுவும் இந்த காலத்தில் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, புக்கு படிக்கக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, யார்கிட்டையும் ஃபோன்லேயும் பேசக்கூடாது, நேர்லேயும் பேசக்கூடாது, சும்மா இருக்கணும். 1 hour லைங் டவுன் அண்ட் தூங்கவும் கூடாது. முடிச்சுட்டு பேசாமல் இருக்கணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி, வெரி வெரி டிஃபிகல்ட். அப்போ தான் நிறைய தாட்ஸ் வரும். என்னவோ உலகத்தையே நான் இப்போ தான் சாதிக்க போகிறேன், இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிருவேன் இன்றைக்கே, பல மாதங்களாக முடிக்காத விஷயம்லாம் இன்றைக்கே முடிக்கிறேன்ற மாதிரி அந்த 1 hour உங்களை அவ்வளோ ரெஸ்ட்லெஸ் ஆகும். தட் இஸ் கீப்பிங் யுவர் மைண்ட் ஸ்டில். வருதா தாட்ஸு? வரட்டும். என்னென்னா வருதுன்னு பேசாமல் யோசித்து பார்த்துட்டு இருக்கேங்க. பாருங்கள், கவனிங்க என்ன தாட்ஸ் வருதுன்னு. ஆனால் சும்மா இருக்கணும். நோ டாக்கிங், நோ ரியாக்டிங், நத்திங். நான் சிவனேன்னு இருந்தேன், ஆனால் அவன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? சிவனேன்னு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? சும்மா இருக்கணும்னு அர்த்தம். சிவன் எப்படி இருப்பார்? தபஸ் நிலையில் இருப்பார். அப்போ சும்மா இருக்காருன்னு அர்த்தம். சும்மா இருக்கிறதுனா நோ தாட்ஸ், தாட்லெஸ் ஸ்டேட் இஸ் கால்டு சும்மா இருக்கிறது, சிவனேன்னு இருக்கிறது. அந்த நிலைமைக்கு வந்தால் தான் மெடிடேஷன்னு ஒன்று நம்ம கற்றுக்கவே முடியும். கற்றுக்கிறதுனா ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம கண்ணை மூடி என்ன தான் மியூசிக் போடுங்க, என்ன தான் கைடட் மெடிடேஷனாக இருக்கட்டும், அவங்க பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க, மியூசிக் பாட்டு ஓடிட்டுருக்கோம், மனசில் 1000 தாட் போகும். கடைசியில் வந்து ஐ ஹாவ் வண்டர்ஃபுல் பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். ஒன்றும் இல்லை, அங்கே தூங்கியிருப்பீங்க, ஆனால் ட்ரான்ஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேங்க. நான் பர்சனலாக அனுபவிச்சதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் போய் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இட் இஸ் அண்ட் ஐ தாட் லெட் மீ அட்லீஸ்ட் கிவ் நாலேஜ் விச் ஐ ரிசீவ்ட், லெட் மீ ஷேர் இட் வித் யூ. யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ ட்ரை பண்ணுங்களேன். சும்மா இருக்கிறது. ஸோ அண்டர்லைன், வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் சும்மா இருக்கணும். அதை நீங்கள் சில மாதங்களில் ப்ராக்டிஸ் பண்ணி இஃப் யூ அச்சீவ் தட் ஸ்டேட் ஆஃப் நோ தாட்ஸ் கம் டு யூ ஆர் வெரி லிட்டில் தாட்ஸ் கம் டு யூ, start practicing meditation. You will be able to achieve that beautiful state